ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். 21 டே ப்ராக்டிஸில் இன்றைக்கி டே 12 இருக்கும். ஒரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ஒரு பர்சனுக்கோ நம்ம தேங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம தேங்க் பண்ண போகிற பர்சன் டாக்டர்ஸ். நம்ம பர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறதே அவங்க தான் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ண போகிறோம். நம்மளை ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்களும் அவங்க தான். இந்த பூமிக்கு வந்த உடனே அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். நான் நமக்கு எப்பப்பெல்லாம் முடியலையோ அப்பப்பெல்லாம் நம்மளை சரி பண்ணி அனுப்புகிறாங்க. கடவுளுக்கு சமமாக நம்ம மதிக்கிறோம் டாக்டர்ஸு. ஸோ அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு டெக்னிக் பற்றி சொல்ல போகிறேன். ஹோப்புனா போகணும். இது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எடுத்துருன்னு சொல்கிறாங்க. நமக்கு பாஸ்டில் யாராவது செஞ்ச விஷயங்கள்னால நம்ம மனசு காயப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அது காயங்களாக இருக்கும். நமக்கு அதை நினைக்கும் போது நமக்கு பெயின் இருக்கும், அழுக வரும். ஸோ அது அப்புறம் சில சமயம் நம்மளே ஏதாவது தவறு செஞ்சுருப்போம். அதனால் நம்மளை மன்னிக்க முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்பயாவது நடந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படி இருக்கிறோன்னா நமக்கு அது என்னது, அதை நினைக்கும் போதே நம்ம டவுனாக ஃபீல் ஆகிடுவோம்ல. நம்மளால் நெக்ஸ்ட்டு ஒரு நியூ திங்க் நம்மளால் யோசிக்க முடியாத மாதிரி நம்ம சம்டைம்ஸ் டவுன் ஆகிடுவோம். அந்த இதெல்லாம் இதை ஹீல் பண்ணும், சரி பண்ணும். அன்றைக்கி அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கடந்து போகிற அளவுக்கு இந்த ஹோப்னோ போனோ டெக்னிக் நம்மளை ஹீல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் ஐம் சாரி. செகண்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேர்ட் ஐ லவ் யூ. ஃபோர்த் தேங்க்யூ. இந்த 4 மேஜிக் வேர்ட்ஸ் நம்ம லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றும், நம்மளை ஹீல் பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்க்கு என்ன தேவையோ அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணி மேலே போக முடியும். நம்மளோட நெகட்டிவ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் இல்லையா? நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லாருமே அன்றைக்கி நைட்டில் அன்றைக்கி என்ன விஷயம் நடந்துச்சோ அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணிடுங்க. நானும் என் லைஃப்பில் நடக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலில் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்றுக்கு மட்டும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் நன்றி அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி ஃபஸ்ட்டு. இது என் லைஃப்பில் மிகப்பெரிய விஷயம். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூடும்போது அதை பார்க்கும்போது கூடியிருக்கே அப்படின்னு சொல்லி ஹாப்பினஸ் வரதான் செய்யுது. அதனால் நன்றி. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் சொல்ல போகிறலாம் கொஞ்சம் குட்டி குட்டி விஷயமாக தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்க தான் செய்யுது. நான் அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் எப்படி தோண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நேற்றுக்கு நியூவாக ஒரு ட்ரெஸ் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு திடீர்னு ட்ரெஸ் சூஸ் பண்ணி வாங்குன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அன்றைக்கி நைட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எப்படி ஒரு சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பிரபஞ்சம் எனக்காக கொடுக்குது. நான் 21 டே ப்ராக்டிஸில் வேறு இருக்கேன். பாசிட்டிவாக வேறு திங்க் பண்ணுறேன். அப்போது இந்த நியூஸ் எனக்கு கொடுக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லா டைமுமே நான் அப்படி தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் எனக்காக பண்ணுறாங்கன்னா எனக்கு அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாங்க போகணும். பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஈவினிங் ட்ரெஸ் வரும்போது ஸ்நாக்ஸும் கூடவே வந்துடுச்சு. ஸோ எங்கள் அம்மா எனக்கு நிறைய கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அதுவும் ஹாப்பி. என்னடா நம்ம வாங்க போகணும்னு நினச்சோம், அது வாங்க போகலைன்னா கூட வந்துடுச்சே, ஹாப்பி. அவ்வளோதான். பரவாயில்லையே, நம்ம நான் அந்த தாட்டை நினைக்கிறேன்ல, உடனே அவங்க செய்கிறாங்களே. இது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் வர ஒரு விஷயம். ஆனால் அது கூட எனக்காக இந்த பிரபஞ்சம் பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷம் தானே படணும். அப்புறம் நைட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு டோரை ஓப்பன் பண்ணால் காக்ரோச் ஒன்று இருக்குது. என்னென்னமோ பண்ணி பார்த்தா அந்த காக்ரோச் போகலை. சரி, ஓகே, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன் டோரை. நான் சொன்னேன், யூனிவர்ஸ் இங்கே பாருங்கள், காக்ரோச் இருக்குது, அதனால நான் டோர் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அப்போ எனக்கு காக்ரோச் இருக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அப்போ டென்ஷன் ஆகி நினைக்கக்கூடாது. அதனால் சில திங்ஸ்லாம் அங்கங்கே எடுத்து வைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம். அப்போ நம்ம ஹஸ்பண்ட் நேற்றுக்கு அந்த டைமில் இல்லை. உடனே நான் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட சொன்னேன்.
ஸோ ஓப்பன் பண்ணி 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், காக்ரோச் இல்லை. ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடிஞ்சது. இது என்னடா ரொம்ப சில்லியாக இருக்குது, இப்படி இல்லாமல் கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் இப்படி தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் வந்து இருக்கிறேன். ஒரு பென் காணும்னா யூனிவர்ஸ் பென் காணும், இந்த பெண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ நான் போய் எக்ஸாம் எழுதணும், இப்போ எனக்கு அந்த பென் தேவை, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டாங்க, அப்படிலாம் நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக மேம் கூட எனக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் காணுன்னா கூட நான் வந்து சொல்வேன் கடவுள்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கும் அது வந்து பழகிடுச்சு. நான் அப்படியே தான் வந்து சொல்வேன். ஸோ எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் அதை யூனிவர்ஸ்கிட்ட தான் கேட்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படி தான் வந்து கேட்பேன். அதனால எனக்கு லைஃப் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியும். இந்த மாதிரிலாம் யூனிவர்ஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம லோவாக ஃபீல் பண்ணால் கூட நம்மளை வந்து ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. நான் உன் கூடவே இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, அம்மா அப்பா ஹஸ்பண்ட் பேபிஸ் எல்லோரும் நம்ம கூடயே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்களா? கிடையாதுல்ல. அவங்கவுங்களுக்கு ஒர்க் வந்துடும், அவங்கவுங்க அதை பார்க்க போய் தான் ஆகணும். ஆனால் இந்த கடவுள் வந்து நம்மளை விட்டு போகவே முடியாது, நம்ம கூடயே தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த லவ்வர்ஸ்னால் வரணும், லவ்வர்ஸ்னால் வந்து பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும், அப்படிலாம் வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யூனிவர்ஸ்கிட்டே எல்லாமே கேட்கலாம். அவங்க தான் வந்து பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தேடி வந்து கண்டுபிடிச்சி நம்ம கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம என்னப்படி நடக்குதுன்றதை வச்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து என்னென்னா, நான் வந்து கடவுள் இருக்காருன்னு தான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ கடவுள் எனக்கு நான் நினைக்கிறப்பெல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளோட ஒரு பெரிய லவ்வர், பெஸ்டி, டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிற அம்மா அப்பா எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் இது மாதிரி கேளுங்க, குட்டி குட்டி விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுங்க. ஹாப்பினஸ், என்னோடய ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தானே தெரியல. ஒரு டைமுமே எனக்கு இந்த சேம் ஃபீலிங் தான் வருது. லோவாக கம்மியாலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஹாப்பினஸ் வராமல் எனக்கு இருக்கவே இருக்காது. குட்டி குட்டியான விஷயம் பண்ணும்போது எனக்கு ஹாப்பினஸ் வரதான் செய்யும், தேங்க் பண்ண தான் தோணும், நியூஸ் என் கூட இருக்கீங்களான்னு ஸ்மைல் பண்ண தான் தோணும். எனக்கு இதை வந்து இது மாதிரி இல்லைன்னா லைஃப் வந்து நல்லா இருக்காது தோணும். சந்தோஷம்தான் நம்ம படணும். இந்த குட்டி குட்டி விஷயந்தான் நம்ம வாழ்க்கையை வந்து அழகாக்கும். லவ் பண்ணுறவங்க எப்படி வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க, அது மாதிரி யூனிவர்ஸ் நம்ம கூட இருந்து இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்ம லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன வேணுமோ யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, யூனிவர்ஸ் கூடயே வாழ ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கூட இருப்பாங்க, கைப்பிடிச்சி கூட்டு போவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நைட்டு வந்து கண்டிப்பாக இது மாதிரி டேயில் என்னென்னலாம் நடக்குதோ குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட கோல் ரீச் ஆகும் கண்டிப்பாக. எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.